வள்ளுவர் வாக்கு. வையகத்தை வாழ வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு. தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நீத்தார் பெருமை அதிகாரத்தில் உள்ள 2வது குறளாகும். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. துறந்தார் பெருமை முற்றும் துறந்த முனிவர்களின் பெருமையை துணைக்கூறின் அளவிட்டு கூறுவது. வையத்து இந்த உலகத்தில் இறந்தாரை இறந்து போனவர்களை எண்ணிக்கொண்டற்று எண்ணிக்கொண்டிருப்பதை போலாகும். இப்பாடலில் உவமை அணி அமைந்துள்ளது. அற்று என்பது உவமை உருபு. இதன் சுருக்கமான கருத்து என்னவென்றால், துறவிகளின் பெருமையை அளவிடுவது என்பது இறந்து போனவர்களை எண்ணிக்கொண்டிருப்பது போல ஆகும். இவ்வுலகத்தில் பிறந்து இறந்து போனவர்களை எண்ணுவது என்பது இயலாத செயல். அதைப்போல துறவிகளின் பெருமையை அளவிடுவது முடியாத செயல். இது மேலோட்டமான செய்தி. ஆனால் இக்குறள்பாவில் உள்ளார்ந்த பொருள் ஒன்று உள்ளது. இறந்து போனவர்களை எண்ணிக்கொண்டிருப்பது அர்த்தமற்ற செயலாகும். அதைப்போலவே துறவிகளின் பெருமையை அளவிட்டு பேசுவதால் பயனில்லை. அவர்களின் பெருமையை அளவிடுவதை விட அவர்கள் காட்டிய வழியில் நடந்து காட்டுவதுதான் பயனுள்ளது, மட்டுமல்லாது தேவையானதும் ஆகும். முனிவர்கள் கூறிய அறிவுரைகளுள் எத்தனை அறிவுரைகளை நாம் கடைபிடிக்கிறோம் என்று எண்ணி பார்ப்பதே பயனுள்ள செயலாகும். இந்த குறள்பாவின் மூலமாக நாம் இன்னொன்றையும் உணர வேண்டும். துறவிகளைப் போல நடிப்பவரை எண்ணி பார்க்கவும் கூடாது, வணங்கவும் கூடாது. அப்படி செய்வதால் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. சொத்தும் துறக்காமல் சுகத்தையும் துறக்காமல் உடையால் மட்டும் துறவிகளாக இருப்பவர்களை நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையும் கெட்டுப்போகும். அது மட்டுமல்ல, போலி துறவுக்கு மரியாதை கொடுத்தால் உங்களுக்கு பாவமும் பழியும் வந்து சேரும். போலி துறவி என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் நான் சொல்லுகிறேன். உங்களிடம் எதை எதிர்பார்த்தாலும் சரி, அவர்கள் போலிகளே. மீண்டும் குறளை பார்ப்போம். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.